بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபத்து தஃபாசீருடைய பாடங்களை அதனுடைய அந்த கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் 151வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இதுவரைக்கும் ஆயத்துகளுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் 111வது ஆயத்திலிருந்து 115வது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே தெளிவான முறையிலே அதனுடைய இலக்கியங்களையும் அதன் விளக்கங்களையும் அதன் இலக்கியங்களையும் அதுபோன்று மற்ற முக்கியமான அகராதி பொருட்கள், சபபு நுசூல், இது போன்ற தெளிவான பல விஷயங்களை இந்த தஃப்சீரின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அதில் தெளிவான முறையில் அதை கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு கோர்வை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் 151வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். சஃபத்து தஃபாசீர் பாடம் 151. இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? அதாவது இலக்கிய நயம், பாடம் 151. இந்த இன்னும் இஸ்திஆரா, இந்த ரெண்டு சட்டை தான் பார்க்க போறோம். இந்த என்பது ஐண்டியத், அதாவது ஐந்த ரப்பிஹி என்று வருகிறது அல்லவா? அந்த ஐந்த என்ற வார்த்தை வருவதுடன் அதனுடைய நோக்கம் என்ன, அதேபோல் இஸ்திஆராவின் சட்டம், இஸ்திஆராவுடைய சட்டம், இந்த இரண்டையும் தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த ஆயத்தில் இதை நாம் ஓதி காண்பித்தோம். பலாமன் அஸ்லம வஜிஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹ். அந்த வரிசையில இன்ஷா அல்லாஹ் வாங்க பாடத்திற்குள் செல்லலாம். இந்த இடத்துல நம்ம இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல் பலாகத், இலக்கிய நயத்தை தான் பார்க்க போகிறோம். ஆரம்பமாக ஜும்லா யாச்சிராலியா அதை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து அல் அம்ர், குரான்ல அமருடைய ஹுக்கும் எது எதற்காக வேண்டி வழங்கப்படுகிறது என்பதையும் விவரமாக பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி, ஹஸ்ஸல் வஜ்ஹு வஜ்ஹ பிஸ்ஸிக்ரி என்பதாகவும் சொல்லலாம். ஹுஸ்ஸல் வஜ்ஹு பிஸ்ஸிக்ரி, வஜ்ஹ் என்ற வார்த்தையை கொண்டு நினைவு கூறப்பட்டது, குறிப்பாக்கப்பட்டது. ஹஸ்ஸனா ஹுஸ்ஸல் வஜ்ஹு, ஹஸ்ஸல் வஜ்ஹ, வஜ்ஹை குறிப்பிட்டிருக்கிறான், பிஸ்ஸிக்ரி அந்த வார்த்தையை சொல்வதை கொண்டு. மன் அஸ்லம வஜ்ஹஹு என்று இந்த வஜ்ஹுடைய வார்த்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. லிஅன்னஹு அஷ்ரஃபுல் ஆலா, உறுப்புகளில் மிக கண்ணியமானது. லிஅன்னஹு அஷ்ரஃபுல் ஆலாஇ, உறுப்புகளில் மிக கண்ணியமானது, சிறந்தது. முகத்தை பாரு, முகம்தான் மெயின், முகத்தை தான் மெயினாக என்ன செய்வாங்க, குறிப்பிட்டு சொல்லுவாங்க. முக அழகு, அக அழகு முகத்தில் தெரியும்பாங்க. முகத்தை வச்சே ஒரு மனிதருடைய நிலையை கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் கோபமாக இருக்கிறானா, அல்லது சந்தோஷமாக இருக்கிறானா, அது நம்ம மேலே வெறுப்பாக இருக்கிறானா, கடுப்பாக இருக்கிறானா, இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னது, இந்த முகம் இருக்கிறத காட்டி கொடுத்துரும். முகத்தை வைத்து என்ன செஞ்சிருவான், ஒருத்தர் எடை போட்டுரும். அதனால தான் சொல்லப்படும், இந்த முகம் இருக்குது மிக முக்கியமான கண்ணியமான உறுப்பு. முகத்தை பார்த்து தான் அடுத்து ஒரு மனிதன் என்ன செய்வான், இந்த மனிதன் பேசுகிறதா வேண்டாமா, அவர்கிட்ட ஏதாவது சொல்ல வந்தால் கூட யோசிப்பார். ஆஹா, முகத்தை பார்த்தா கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது, சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த முகத்தை கொண்டு அறிந்து கொள்ளலாம். ஏன் ஒரு மனிதர் பசியாக இருக்கிறாரா என்பதை கூட கண்டு கொள்ளலாம். பசியோடு இருக்காது கூட முகத்தை வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா முகத்துடைய மாறுதல்கள் தென்படும். உடலெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஆனால் முகம், அதில் காப் பின் உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை பள்ளிக்கு வருகிறார்கள்.
நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். பார்த்தவொன்னே என்ன கேட்குறாங்க? மாலி அராக்க முத்தகையரன் வஜ்ஹக யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், உங்கள் முகம் மாலி அராக்க முத்தகையரன் வஜ்ஹக யா ரசூலல்லாஹ், உங்கள் முகத்தில் மாற்றம் தென்படுகிறதே, என்ன விஷயம் என்பதாக அந்த சஹாபி கேட்குறாங்க. இப்போ இந்த முகத்துடைய மாற்றத்தை வச்சு என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? நபியினுடைய முகம் பொறுத்த வரைக்கும் கான தபஸ்ஸம், எப்பொழுதுமே மகிழ்வோடு இருக்கும், புன்னகையோடு இருக்கும். ஆனால் கவலை தோய்ந்த ஒன்றமா இருக்கும். ஆனால் அந்த கவலையில் கூட நபியினுடைய அந்த விஷயத்தில் நிலத்துடைய கவலை வந்து வேற ஒரு கவலை என்பது நபியினுடைய, அதாவது பசியின் காரணமாக என்பதை தெரிந்து கொண்டு அந்த சஹாபி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 நாளாக எனக்கு எதுவுமே உள்ளே நுழையவில்லை என்று சொன்ன உடனே போய் கொஞ்சம் பேரித்தம்பழங்களை கொண்டு வராங்க. கொண்டு வந்து கொடுத்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன காபே, நீ விரும்புகிறாய்? இன்னி வஹிப்புக்க ஃபில்லா, இன்ன வஹிப்புக்க ஃபில்லாங்கிறாங்க. ரெண்டாவது, நல்ல என்ன சொல்கிறாய் என்பதை பார்த்து சொல். இன்னி வஹிப்புக்க ஃபில்லா என்பதாக சொல்றாங்க. மூன்றாவதாக கேட்கும்போது, வல்லாஹி இன்னி வஹிப்புக்க ஃபில்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை விரும்புகின்றேன், நேசிக்கிறேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, எவ்வாறு பள்ளத்திலிருந்து மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் வேகமாக வருமோ அதே போன்று என்னை நேசிக்கக்கூடியவர்களை நோக்கி வறுமையும் துக்கமும் கஷ்டமும் வந்து சேரும் என்பதை கூறினார். இப்போ இங்கு சொல்லப்பட்டது நோக்கம் என்ன? இந்த வஜ்ஹுங்கிற வார்த்தை, வஜ்ஹை கொண்டு மாலி அராக்க முத்தகையரன் வஜ்ஹுக யா ரசூலல்லாஹ். அப்போ வஜ்ஹுங்கிறத கொண்டு, இந்த முகத்தை கொண்டு பல விஷயங்கள் துல்லியமாக தென்பட்டு விடும். ஒரு மனிதனை கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். முகத்தில் உள்ள அத்தனை உறுப்புகளை வச்சும் ஒரு மனிதனுடைய கோபம், மூக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சில நேரம் கண்ணை பார்த்து அவருடைய என்ன பாவனைகள் தெரியும். வாயை பார்த்து அவருடைய இப்படி ஒன்று ஒன்றும் முகத்துடைய நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வரும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவமாட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த கன்னம் சிவந்து விடும் என்பதாக வருகிறது. இதையெல்லாம் வச்சு என்ன செஞ்சு கொள்ளலாம்? தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் அந்த முகம் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுது. எல்லா விஷயத்துக்கும் பயன்படுவதன் காரணமாகத்தான் அஷ்ரஃபுல் ஆலா, உறுப்புகளில் மிகச்சிறந்தது, உறுப்புகளில் மிகச்சிறந்தது என்பதாக சொல்லப்படுது. வல் வஜ்ஹு ஹுனா, முகம் என்று சொல்லப்பட்டது இருக்கிறதே, இஸ்திஆரத்துன், இஸ்தியாராவாக இருக்குது. இஸ்தியாராவை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். பொதுவாக இஸ்தியாரா அடைய வகை என்ன அப்படிங்கிறத முதல்ல. இஸ்தியாரானால என்னது? மஜாஸு, மஜாஸில் கட்டுப்பட்டது தான் இஸ்தியாராங்கிறது. மஜாஸில் கட்டுப்பட்டது. இஸ்தியாராவுடைய விஷயத்தில் அப்போ இஸ்தியாரா என்று சொல்லும்போது, இஸ்தியாராவை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு சொன்னால் ஒரு தஷ்பீஹ் மாதிரி தான், ஒப்புமை தான். அதில் ரெண்டில் ஒன்று போக்கப்பட்டிருக்கும். முஷப்பஹ் முஷப்பஹ் பிஹி, ஆனால் அதனுடைய தொடர்புக்கு தோதுவான ஒன்று எப்போதுமே அதுக்கு வரப்பட்டிருக்கும். உதாரணமாக இஸ்தியாரால இஸ்தியாரா தஸ்ரீஹியா என்பதாக உண்டு, இஸ்தியாரா மக்னியா என்பதாக உண்டு. அதே போல் இஸ்தியாராவில் இஸ்தியாரா அஸ்லியா தபியா என்பதாக உண்டு. நம்ம இஸ்தியாரா முரஷஹா முஜர்ரதா முத்தல்லகா முத்தலக்கா என்பதாக உண்டு. இஸ்தியாராவில் பல வகைகள் இருக்கிறது. இஸ்தியாரத்து தம்சீலியா என்பதாக, இவ்வாறு இஸ்தியாராவில் பல வகை இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி லேசாக சொல்லியிருக்கிறோம். முன்னால் உள்ள பாடங்களில் இஸ்தியாராவுடைய விஷயத்தை பேசியிருக்கிறோம். இஸ்தியாரானால பொதுவாக அதில் தஷ்பீஹுடைய ரெண்டு விஷயங்கள் வரும். ஒன்று முஷப்பஹ், இன்னும் முஷப்பஹ் பிஹி. அப்போ இந்த ரெண்டில் ஒன்று போக்கப்பட்டிருக்கும். முஷப்பஹோ அல்லது முஷப்பஹ் பிஹியோ போக்கப்பட்டிருக்கும். அப்போ எதில் முஷப்பஹ் பிஹி வெளிப்படையாக வருதோ அது தஸ்ரீஹியா என்று சொல்லுவாங்க. அதே முஷப்பஹ் பிஹி போக்கப்பட்டிருந்தால் அதுக்கு மக்னியா என்பதாக சொல்லுவாங்க. ஏற்கனவே இதற்கு பல உதாரணங்களை கொடுத்துருக்கோம், பல உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல வஜிஹ் என்று சொன்னதை கொண்டு என்ன விரும்பும் நாடுறாங்க இஸ்தியாரால? ஐ மன் அக்பல அலா இபாதத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வணக்கங்களின் பக்கம் முன்னோக்குதல். முன்னோக்குதல் முகத்தை நோக்கி தான் முன்னோக்குதல், முதுகுனா பின்னோக்குதல்னு சொல்லுவாங்க. முகம்தான் முன்னோக்குதல். வஜஅல
வஜ்ஜுஹு இலைஹி பி ஜும்லத்திஹி. இந்த இடத்துல மன் அக்பல அலா இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் பக்கம் யார் முன்னோக்குகிறாரோ அவருக்கு சொல்லப்படும். வஜஅல தவஜ்ஜுஹு இலைஹி, வஜஅல தவஜ்ஜுஹு இலைஹி பி ஜும்லத்திஹி, வஜஅல ஆக்கி கொண்டார், தவஜ்ஜுஹு அதாவது அவருடைய கவனத்தை, அவருடைய நோக்கத்தை, இலைஹி அவனின் பக்கமே, பி ஜும்லத்திஹி முழுமையாக, அதனுடைய முழுமையை கொண்டுனா என்ன அர்த்தம், முகம் முழுவதையும், முகம் முழுவதையும், அதாவது முழு வஜ்ஹு என்ன செய்யுது, அல்லாஹ்வின் பக்கம் நோக்கிறது. அதுக்கு தான் சொல்லப்போ அதனால வஜ்ஹுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்போ மன் அக்பல் அலா இபாதத்தில்லா, இபாதத்தில்லாவ இபாதத்தில்லாவின் பக்கம் முன்னோக்குதல், இன்னும் எனது வஜஅல தவஜ்ஜுஹு அவருடைய முழு கவனத்தையும் ஆக்கிவிடுதல், இலைஹி அவன் பக்கம், ஜும்லத்திஹி அதனுடைய முழுமையை கொண்டு, முகத்துடைய முழுமையை கொண்டு அல்லாஹ் முழுமையாக நம்ம முன்னோக்கிறது, அதுக்காகத்தான் சொல்லப்படும். வஜ்ஹுங்கிற வார்த்தை அதுக்காக புழங்கியிருக்காங்க என்பதாக சொல்றாங்க. அதனால இஸ்தியாராவா வஜ்ஹுங்கிற வார்த்தை புழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஐந்த ரப்பிஹி என்று சொல்றோம். அல் ஐந்தியத்துல் தஷ்ரீஃப், ஐந்தங்கிற வார்த்தையை கொண்டு வந்து ஒரு கண்ணியத்தை, ஒரு சிறப்பை நாடுகின்றார்கள். இந்த இடத்துல ஔதியா இஸ்மு ரப் முதாஃபன், ரப்புடைய பெயர் ஆக்கப்பட்டுள்ளது முதாஃபாக, இலா லமீரி ஒரு லமீரின் பக்கம், யாரின் பக்கம், மன் அஸ்லம எவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அந்த மனிதரின் பக்கம், அந்த மனிதனுடைய லமீரின் பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்குது, முதாஃபாக ரப்புடைய பெயர் ஆக்கப்பட்டுள்ளது. மௌதியா லமீரில் ஜலாலதி, ஜலாலத்துடைய லமீருடைய இடத்தில், இல்ஹாரி மசீதில் லுத்ஃபி பிஹி அவரை கொண்டு, அதாவது இரக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தியதை வெளிப்படுத்துவதற்காக, இல்ஹாரி வெளிப்படுத்துவதற்காக, மசீதி லுத்ஃபி பிஹி அவரை கொண்டு, யார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் மீது இரக்கத்தை, கருணையை, மென்மையை அதிகப்படுத்துவதை வெளிப்படுத்துவதற்காக இவ்வாறு புழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஐந்த ரப்பிஹி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ரப்புடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்குது, வெளிக்கப்பட்டிருக்கு முதாஃபாக, யாரின் பக்கம், ஒரு லமீரின் பக்கம். இந்த ரப்புங்கிறது அல்லாஹ்வுடைய பேர், ஹீங்கிற லமீர், ஹீங்கிற லமீர் யாரு, மன் அஸ்லம யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானோ அதனுடைய லமீரின் பக்கம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, ரப்புங்கிறத இணைக்கப்பட்டிருக்கு. இது என்ன, மௌதி அல் அமீரின் ஜலாலத்தி, ஜலாலத்துடைய லமீருடைய இடத்தில், இல்ஹாரி மசீது லுத்துஃபி பிஹி அதை கொண்டு லுத்துஃபை அதாவது இன்னும் அதிகப்படியான மென்மையை, இரக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி இந்த வார்த்தை புழங்கப்பட்டு. பொதுவாக நம்ம அரபியில சொல்லியிருக்கிறோம், லமீருடைய இடத்துல இஸ்ம புழங்குறது, இஸ்முடைய இடத்துல லமீரை புழங்குறதுங்கிறது அரபியில் உள்ள விஷயங்கள் தான். அதில் பல பிரயோஜனங்கள், ஃபாய்தாக்கள் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறோம். உதாரணமாக வமா லில் லாலி மீன மின் அன்சார் என்ற ஆயத்து வருது. வமா லில் லாலிமீன மின் அன்சாருங்கிற ஆயத்து. இந்த இடத்துல லாலிமீன் அப்படிங்கிறதுக்கு லமீருக்கு பதிலாக இஸ்மத்தான் புழங்கியிருக்காங்க. இதில் சொல்கிறாங்க, பொதுவாக இதில் மட்டும் 391 நுணுக்கங்கள் எழுதியிருக்காங்களாம். இந்த வமாலில் ஆலிமீன் என்று புழங்கினதுல மட்டும் அந்த தஃப்சீரில் 393, அதாவது இதில் மட்டும், அதாவது 300 மொத்தம் இது மாதிரி லமீரை புழங்கின இடத்துல சூரத்துல் பக்ரால மட்டும் 400க்கும் மேற்பட்ட நுணுக்கங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் அதிகமான நுணுக்கங்கள் வமாலில் ஆலிமீன என்பது மட்டும். இந்த இஸ்முடைய இடத்துல லாகிரை கொண்டு வந்தது இருக்குது. இதில் அதிகமான நுணுக்கங்கள் இந்த வமாலில் ஆலிமீன மின் அன்சார் அப்படிங்கிற வார்த்தையில் அடங்கியிருக்கு. சூரத்துல் பக்ராவுடைய 270வது ஆயத்து. இதில் கடுமையான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் கொடுக்குறான். யாருக்கு, யார் இந்த நஃபக்காவுடைய விஷயத்தில், நேர்ச்சியுடைய விஷயத்தில் وما أنفقتم من نفقة أو نذرتم من نذر فإن الله يعلمه فإن الله يعلمه وما للظالمين من أنصار. நன்மைக்காக உங்கள் பொருளிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்த போதிலும்
அல்லது நீங்கள் என்ன நேர்ச்சை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிகிறான். மேலும் நேர்ச்சை செய்த பின் அதை நிறைவேற்றாது அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவருமே இல்லை என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் கூறுகிறான். அப்போ இந்த ஆயத்தில் நஃபக்காவை பற்றியும் நேர்ச்சியை பற்றியும் சொல்லி கொண்டிருக்கான். அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்குறான். எப்படி எவர்கள் நஃபக்காவுடைய விஷயத்தில் நேர்ச்சியுடைய விஷயத்தில் புரள்கிறார்களோ, அதாவது அல்லாஹ் அல்லாத விஷயத்திற்கு போய் என்ன செய்கிறாங்க, நேர்ச்சை வைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அது பெரிய அநியாயமாக இருக்கு. இது பெரிய அநியாயத்திலையும் மிக கேடுகட்ட அநியாயமாக இருக்கு. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய நிலையாக ஆகிவிடுகிறது. அப்போ இந்த நேர்ச்சி எந்தவித பலனும் அளிக்காது. அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கு நேர்ச்சி வச்சாலும் எந்த பலனையும் தராது. அதே போல அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டு யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த இடத்துல அல்லாஹு தாலா இஸ்ம வெளிப்படையான இஸ்ம கொண்டு வரான் லமீருடைய இடத்துக்கு. ஏன்? அதாவது ஒமாலில் லாலிமீன மின் அன்சார். அசல்ல எப்படி சொல்லணும்? ஒமா லஹும் மின் அன்சார் என்பதாக வரணும். ஒமா லஹும் என்பதாக அல்லாஹ் சொல்லலை. ஒமாலில் லாலிமீன மின் அன்சார்னு சொல்லி சொல்றோம். ஏனென்றால் அவர் மீது அநியாயத்துடைய அந்த தன்மையை முத்திரை குத்த வேண்டும், பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டியும், இன்னும் அவர்களிடம் அந்த விஷயத்தை உணர வைக்க வேண்டும். அதாவது யார் நஃபகாவோ அல்லது நேர்ச்சியோ அல்லாத விஷயத்திற்கு செய்வது மிகப்பெரிய அநியாயம், அது மிகப்பெரிய இணை வைப்பு என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வமாலில் லாலிமீன மின் அன்சார் என்பதாக சொல்லுகிறான். இப்போ அல்லாஹு தாலா பல விஷயங்களை, அதாவது சில நோக்கத்திற்காக நம்ம ஏற்கனவே ஜும்லா யாத்திராலையாலே சொன்னோம். ஒரு ஜும்லா வருதுன்னு சொன்னா வீணுக்கோ லஹுக்கோ அபசுக்கோ வராது. மாறாக அதை கொண்டு ஏதாவது ஒரு பயன் பிரயோஜனம் நாடப்படும், அதற்காகத்தான் சொல்லப்படும். அந்த அடிப்படையில் தான் இங்கும் அதே போல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ரப்புங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்கான் அல்லாஹு தாலாவுடைய, அதாவது இதுக்கு அதன் பக்கம் எனது இதாஃபா செய்யப்பட்டிருக்கு. நம்மளுடைய இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? ரப்பு, அதாவது ரப்புங்கிற வார்த்தையை கொண்டு வந்துட்டான். ரப்புங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாச்சு. அப்போ இதுதான் என்னது, இந்த இடத்துல அவனுடைய கண்ணியத்தை யார் இது போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த உபகாரியுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக அல்லாஹு தாலா இந்த ரப்பிஹி என்ற வார்த்தை வெளிப்படையாக புழங்கியிருக்கிறான். அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. சரி, அடுத்ததாக பார்ப்போம். وقال الذين لا يعلمون. وقال الذين لا يعلمون. அதாவது அந்த ஆயத்தில் வருது, காலத்தில் யஹூத் லைசத்தின் நசாரா அலா ஷை, வகாலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷை வஹும் யத்லுல் கிதாப் கதாலிக காலல்லதீன லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம் தஷாபஹத் குலூபுஹும் என்பதாக சொல்லலாம். அப்போ காலல்லதீன லா யஅலமூன், முன்னாடி இது போன்று அறியாதவர்கள் சொல்லிக்கொண்டு அழிந்தார்கள், திரிந்தார்கள். ஃபீஹி, இந்த விஷயத்தில் தௌபீஹுன் அலீமுன், பெரும் ஒரு எச்சரிக்கை, பெரும் ஒரு எச்சரிக்கை, கேவலப்படுத்துதல். அஹ்லில் கிதாப், அஹ்லே கிதாபுகளை கேவலப்படுத்தும் வண்ணமாக அல்லாஹு தாலா இந்த வாசகத்தை புழங்குகிறான். லிஅன்னஹும் நலமு அன்ஃபுஸஹும், இந்த இடத்துல லிஅன்னஹும் லிஅன்னஹும் லலமு அன்ஃபுஸஹும் என்பதாக வரணும். நலமுன்னு போட்டிருக்கு, லலமு, லலமு அன்ஃபுஸஹும் மா இல்மிஹிம், அவர்கள் அநியாயம் செய்து விட்டார்கள். மா இல்மிஹிம், அவர்களுடைய இல்முடன், அது சம்பந்தமான விஷயங்கள் நன்கு தெரிந்தே. ஏன்னா அஹ்ல கிதாப் பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி அல்லதீன ஆத்தீனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். அதாவது அல்லதீன யஅரிஃபூனல் கிதாப், வேதத்தை, அல்லதீன ஆத்தீனாஹுமுல் கிதாப, யார் வேதம் கொடுக்கப்பட்டார்களோ, எவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் யஅரிஃபூனல் கிதாப், கிதாபை நன்கு அறிந்திருந்தார்கள், வேதத்தை நன்கு அவங்களுக்கு தெரியும். அல்லதீன ஆத்தீனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய உதாரணம் என்ன? அவர்களுடைய குழந்தைகளை, அவங்களுடைய பிள்ளைகளை அறிவதை போன்று அறிந்திருந்தார்கள். அதை பற்றிய விஷயங்கள் தெரியும், அதை பற்றிய தெளிவான விஷயங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் தெரியும். அப்போ எவ்வாறு நன்கு தெரிந்திருந்துமே என்ன செய்கிறாங்க? வஇன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வஹும் யஅலமூன். அங்கே அல்லாஹ் சொல்கிறான், வஇன்ன
ஃபரீக மின்ஹும் அவர்களிலிருந்து ஒரு கூட்டம் யக்துமூனல் ஹக்க உண்மையை நிச்சயமாக நினைச்சாங்க. நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் நன்கு அறிந்து கொண்டே இந்த உண்மையை மறைக்கின்றனர். ஒஹும் யாலமுன் நன்கு தெரிந்து கொண்டு தான் மறைக்கிறாங்க. நல்ல தெரியும் அவருக்கு இது எது உண்மை எது பொய் என்பது நன்கு தெரிந்து கொண்டே அவர்கள் மறைக்கிறார்கள். அப்ப அதைத்தான் சொல்றான்ல. இப்போ மா இல்மிஹிம் அவளுடைய இல்முடன் தெரியாம செய்யறது வேற விஷயம். எல்லா விஷயம் முன்னால் சொல்லப்பட்டது போல யூதர்களுடைய ஒவ்வொரு செயல்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் அவர்களுக்கு தெரியும். இதில் என்ன அநியாயம், நாம் செய்யக்கூடிய மோசடி என்ன, நாம் செய்யக்கூடிய தில்லுமுள்ளு என்ன என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். இது விஷயத்தில் சரியானது என்னது, இது விஷயத்தில் அல்லாஹு தலா நாடுவது என்ன, நம்ம நபிமார்கள் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன என்பதாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டே என்ன செய்கிறாங்க, அநியாயம் செய்கிறாங்க. அநியாயம் செய்யறது யாருக்கு? அது அவங்களுக்கு தான் அநியாயம். உதாரணமாக மாட்டுடைய விஷயத்தில் பார்த்தோம். அல்லாஹுத்தலா ஏவுறான் ஒரு கட்டளையை, செஞ்ச மாதிரி சொன்ன மாதிரி செய்திருக்கலாம். அவர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, தேவையில்லாத கேள்விகளை கேள்வி மேலே கேள்விகள் கேட்டு மாட்டிக்கொள்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹுத்தலா கட்டளையை சொல்லிட்டான், வழிபடுங்கள் என்று சொன்னால் என்ன சொல்றாங்க, நாங்கள் கேட்டுட்டோம் ஆனால் மாறு செய்வோம் என்பதாக சொல்கிறார்கள். இவ்வாறு பல விஷயங்கள். அதே மாதிரி வலம்மா ஜாஹும் கிதாபும் மின் இந்தில்லாஹி முசத்திக்குல் இமாமாகும் அவர்களிடம் எனது அவர்களிடம் உள்ள கிதாபையும் உண்மைப்படுத்தக்கூடிய விஷயம் வந்தும் கூட வலம்மா ஜாஹும் மா அரஃபு பிஹி எதை அவர்கள் அறிந்திருந்தார்களோ அவர்களுக்கு தெரியாம இல்லை, ஆனால் அவர்கள் நன்கு அறிந்து வருமென எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்கிறாங்க, வருங்கிறது தெரியும், அதை பற்றிய ஞானம் அறிவு அவங்களுக்கு இருக்குது, முழுமையாக அது சொல்லப்பட்டு விட்டது. அவ்வாறு தெரிந்தும் இது போன்று மாறு செய்கிறார்கள், இதற்கு எதிராக நடக்கின்றார்கள், முரண்பாடு செய்கிறார்கள் என்றால் அவருடைய இல்முடன் அவர்கள் தங்களை தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். ஃபி சலக்கி மல்லா யாலம் அஸ்லன். அப்போ என்னவும் தலமு அன்புசகும் அவருடைய நப்சுகளை கொண்டு அவர்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள். ஃபி சலக்கி மல்லா யாலம் அஸ்லன் எவர்கள் அசலாகவே அதை அறியவில்லையோ அவர்களுடைய வழியிலே, அந்த வழியில் என்ன செய்கிறாங்க, அநியாயம் செய்கிறாங்க. அப்போ அறியாதவர்கள் ஒரு விஷயத்தில் என்ன செய்ய அறிந்து கொண்டே அறியாதவங்க விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, அநியாயம் செய்கிறாங்க. வக்கால் அல்லதீன லா யாலமூன். அப்போ இந்த இடத்துல என்னது, அவங்க அறியாதவங்க யாரு, அது காஃபிர்கள், மக்கா குறைஷியல், முஷ்ரிக்கீன்கள் அறியாதவர்கள். ஆனால் அவர்கள்ட்ட என்னது, இவர்கள் அறிந்தவர்கள். அதுதான் சொல்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அவங்களுக்கு நபி வருவார் இது போன்ற விஷயங்கள் தெளிவாக தெரியாது முஷ்ரிக்கீன். ஆனால் அந்த யூதர்களுக்கும் நசராக்களுக்கும் நன்கு தெரியும். பனு குறைலா கூட்டமாக இருக்கட்டும், பனு நதீர் கூட்டமாக இருக்கட்டும், அவர்களுக்கு நன்கு அறிந்திருக்கும், அவங்களுக்கு தெரியும் அடுத்து வரக்கூடிய நபி வருவார் என்பதெல்லாம் தெரிந்தும், அப்போ நல்லா தெரிந்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, அநியாயம் செய்கிறாங்க. இதனால என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொள்கிறாங்க. இப்போ அடுத்தவங்க யாருக்கு தெரியாதோ, இப்போ தெரியாத காஃபிர்கள் யார், முஷ்ரிக்கு அரபுக்கு தெரியாது, அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, அவர்களும் இந்த இவர்களை பார்த்து அவர்களும் என்ன செய்கிறாங்க, சொல்ல ஆரம்பிச்சு. அப்போ மல்லா யாலம் அஸ்லன் எவர்களுக்கு அசலாக தெரியவில்லையோ அவருடைய பாதையிலையும் இவர்கள் தெரிந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய நப்சுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். சரி, இந்த இடத்துல இந்த அபு ஃபீஹி தௌபீஹுன் அலீமுன், இந்த இடத்துல கடுமையான ஒரு கண்டிப்பை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அவங்க செய்த செயலுக்கு, அவர்கள் செய்கின்ற அநியாயத்திற்கு அல்லாஹு தஆலா ஒரு பெரும் எச்சரிக்கையை கொடுக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய செயல் சரியல்ல என்பதை அல்லாஹ் தெளிவாக கூறி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான். ஏன்னு சொன்னா தெரியாமல் செய்யறதை விட தெரிஞ்சு ஒரு குற்றம் செய்வது, பாவம் செய்வது பெரும் பாவமாக இருக்கு. உனக்கு தெரியாமல் செய்வது, தெரியாமல் பாவம் செய்வது மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தெரிந்தே வேணுமென்றே பாவம் செய்வது அது அல்லாஹுடைய பிடிக்க ஆளாகக்கூடிய நிலை ஏற்படும். அல்லாஹுடைய பிடிக்க ஆளாகக்கூடிய நிலை ஏற்படும். எனவே தெரியாமல் பாவம் செய்வது, தெரிந்து பாவம் செய்வது பெரிய குற்றம். இங்கே என்ன செய்யறாங்க, முழுக்க முழுக்க அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். யூதர்களும் சரி, நசாராக்களும் சரி, நன்கு தெரிந்திருந்தார்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் நன்கு அறிந்த பின்னும் இவ்வாறு மாறு செய்ய முன் வருகிறார்கள். இது போன்று அவர்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க. அதே மாதிரி எனது தெரியாதவர்களையும் இது உள்ள இழுத்து போடும் அளவிற்கு ஏமாற்றுதல், அதே மாதிரி மாற்றங்கள் இதெல்லாம் செய்கிறார்கள். இப்போ இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், வக்கால் அல்லதீன லா யஅலமூன் எவர்கள் வக்கால் அல்லதீன லா யஅலமூன் எவர்கள் அதை அறியவில்லையோ. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி
அதாவது வக்காலத்தில் யஹூத் லைசத்தின் நசாரா அலாஷை, இது அவங்களுக்கு தெரியும். நசாராக்கள் எதுலையும் இல்லை. வக்காலத்தின் நசாரா லைசல் யஹூத் லைசத்தில் யஹூத் அலாஷை, யகூதிகள் எதிலும் இல்லை என்பதாக சொல்லிட்டு ஒஹும் யத்லூனல் கிதாப், இவங்க கிதாபை ஓதுறாங்க. கதாலிக்க காலல்லதீன லா யாலமூன மிஸ்ல கௌலிஹிம், கதாலிக்க காலல்லதீன, இவர்கள் கூறிக்கொள்வது போலவே வேதத்தை அறியாத இணை வைத்து வணங்குபவர்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எம்மார்க்கத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல என கூறுகிறார்கள். நினைச்சாங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எந்த மார்க்கத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். யாரு? இணை வைக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை அறியாதவர்கள். இவர் இருவரையும் பார்த்து கூறுகிறார்கள், யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி எந்தவித மார்க்கத்தையும் சேராதவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்றாங்க. இது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம்தான். நான் அறிவு இல்லாதனால என்ன செய்யலாங்க, ஏடா கூடமா ஏதாவது சொல்லி கொண்டிருக்காங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும்போது வக்கால் அல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்கள், அதாவது கல்வி அறிவு இல்லாதோர் அல்லாஹ் நம்முடன் நேரடியாக பேச வேண்டாமா? யூதர்கள் தெரிந்தே நினைச்சாங்க நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கணும் என்பதாக சொன்னார்கள். ஆனால் ஒரு கூட்டம் நினைச்சாங்க லவ்லா யுக்கல்லிமுன் அல்லாஹு அவ் தஅதீனா ஆயா, அல்லாஹ் எங்களிடம் நேரடியாக பேச வேண்டாமா, அல்லது எழுதப்பட்ட ஒரு வசனம் நேராக நமக்கு வர வேண்டாமா என கேட்கின்றார்கள். தஷாபஹத் குலூபுஹும், இவர்கள் கேட்டது போன்றே இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார்கள். இந்த அளவுக்கு என்ன செய்றாங்க, லவ்லா யுக்கல்லிமுன் அல்லாஹு வ தஅதீனா ஆயா, எங்களிடம் அல்லாஹ்வுல என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டானா, அல்லது இந்த மாதிரி எங்களிடம் நேரடியாக ஒரு ஆயத் வராதா, நேராக ஒரு வசனம் நமக்கு இறங்காதா என்று கேட்கிறார்கள். இவர்கள் கேட்டது போன்று இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார்கள். அப்போ அவங்க எப்படி கேட்டாங்களோ, கதாலிக்க காலல்லதீன மின் கப்லிஹிம், இவர்கள் கேட்பதை போன்று இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் மிஸ்ல கௌலிஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் இது போன்று கேட்டார்கள். தஷாபஹத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்களை இவருடைய உள்ளங்கள் ஒத்திருக்கிறன. அப்போ அவங்களுடைய உள்ளங்களை இவங்க உள்ளங்கள் ஒத்திவிட்டன என்பதாக சொல்றான். கது பையன் ஆயாத்தி கௌமி யுமினூன், உண்மையை நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு தம் அத்தாட்சிகள் நிச்சயமாக நாம் தெளிவாக இருக்கிறோம், தெளிவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ வக்காலல்லதீன லா யஅலமூனங்கிறதுல அங்கே என்ன செய்றாங்க, அதே போல சொல்லி உள்ளங்கள் ஒன்றுபட்டு விட்டு, அதே மாதிரி இங்கே என்ன செய்றாங்க, உங்களில் வக்காலல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதில் பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றான். எனவே இதில் 3 விஷயங்களை பார்த்தோம். முதலாவது பெரிய எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வசனத்தை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தஷீஃபுக்காக வேண்டிய தம்மீருடைய இடத்துல இஸ்ம கொண்டு வர விஷயங்களை பார்த்தோம். அடுத்ததாக முகத்தை பற்றி மட்டும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னது, அதில் உள்ள முகத்தை மட்டும் குறிப்பிட்டு சொன்னது நோக்கம் என்ன, அப்போ அது எல்லா உறுப்புகளை விட மிக சிறந்த உறுப்பு என்பதாக அவ்வாறு அல்லாஹ் குறிப்பிட்டு கூறியிருக்கிறான். எனவே இதை கொண்டு நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன, அந்த இலக்கியத்தின் மூலமும் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய கலாமினுடைய அந்த வீரியம், அதனுடைய வேகம் அதிகக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் இதை ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக துல்லியமாக படிக்க வேண்டும், இதை கவனமாக கையாள வேண்டும். அதேபோன்று நாம் படிக்கக்கூடிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும், பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்றதிலே படிக்க வேண்டும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல் பாக்கியத்தை, நல் உதவிகளை ஏற்படுத்தி நமக்கு செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வாறு நினைச்சாங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா நம்மை முழுமையான இல்மையும் தக்வாவையும் இஹ்லாஸையும் தந்து அருள் புரிய வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.